பாருங்க வித்தியாட்ட பழக்கத்தை வித்தியா எனக்கு வெங்காயத்தை மட்டும் சாப்பிடுதா வெங்காயம் சாப்பிடு தான் ரஜி போட இப்படி எடுத்து வாங்கி கோலை வாங்கி கூடுதலாக இது சந்தோஷ குழந்தை ஸோ அப்படி இல்லை அவ குறிச்சி கூட ஒரு கரசனை இருக்கா அவ குறிச்சி ஒரு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமீனா. நீங்கள் ஹாய் சொல்லுங்க. ஓகே, இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வெளியால் எங்கே வந்திருக்கிறோம்? வணக்கம். இன்றைக்கு வெளியால் எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கரைவெட்டி என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோமே. நெல்லியடிக்கு இங்கால கொடியாம ரோடு போகிற ஒரு இடையில வந்து கரைவெட்டி. அங்கே வந்து எவ்வளத்தை வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தை இயேசு முன்பள்ளிக்கு முன்னால் நிற்கிறோம். அதுக்கு முன்னால் தான் பெரிய கோயில் இருக்குது. என்ன இந்த மாதா கோயில் இருக்குது, குழந்தை இயேசு கோயிலா, அங்கே தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மைக்குமே இதில் வந்து நின்றா இன்றைக்கே நாங்கள் வந்துனாங்கன்னு சொன்னால், மெயினாக வந்து இன்றைக்கி நான் வந்து நெல்லியடிக்கு தான் வந்திருந்தேன். நான் எங்களோட அப்பா அம்மா பார்க்குறதுக்கு வந்து நிறைய நாட்கள் ஆகிட்டு, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டவா பார்த்து. அப்போ அவாவையும் சந்தோஷமாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து இல்லை அப்படியே சந்தோஷமாக நாங்கள் அவாவையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்கன்னு சொன்னால், நிறைய வெளிநாட்டு உறவுகளுக்கு வந்து இந்த இடம் உண்மைக்குமே நல்ல ஒரு ஞாபகத்தை கொண்டு வர்ற ஒரு இடம் தானே. என்ன இந்தியா குட்டி வாங்க இங்கே, ஞாபகத்தை கொண்டு வர ஒரு இடம். அப்போ அவைக்கு வந்து இந்த இடத்த நாங்கள் காட்டுவோம்னு சொல்லித்தான் நான் வந்திருக்கிறேன். என்ன அப்போ இந்த இடத்துல வந்து கூடுதலாக இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே கூடுதலாக வெளிநாட்டில் எல்லாமே இருப்பினோம். பழைய பழைய நினைவுகள் எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கும் இங்கே ஒரு நினைவு இருக்குது. என்னென்னு சொன்னால் சரியா, அப்போ இங்கே ஒரு நினைவு இருக்குது. அது என்னன்றதையும் உங்களுக்கு நான் மறக்காமல் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ யாராவது நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே முன்னால் வந்து குழந்தை இயேசு கோயில். என்ன இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. என்ன அம்மா அம்மா பந்து. ஓகே, அப்போ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதை வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறோம். வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். ஆனால் இப்போ இது புதுசாக தானுங்க இதெல்லாம் போட்டு கிடக்கு. என்ன இதெல்லாம் போட்டு கிடக்கு? இது விசேஷங்கள் போல் இருக்கு. என்ன வடிவாக இருக்கு. சரி வாங்க உள்ளு போ. நல்ல வடிவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா வாசல்லே நல்ல பூமரம் நிற்குது, அரளி பூமரம் நிற்குது. எது அதோ அது வந்து இது போய் கும்பிடுறது. என்ன இதில் எல்லாம் வழிபாடுகள் செய்கிற இடங்கள்லாம். என்ன அங்கே உள்ளுக்கெல்லாம் மாதிரி போகலாம். ஆனால் இது நல்ல பெரிய கோவில். இதில் வந்து எனக்கு என்ன ஞாபகம், அங்கே போவேன் அஞ்சு வாங்கோ. என்ன ஞாபகம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து 2004 சுனாமி வந்த மூட்டமே நாங்கள் சரி 2004ஆம் ஆண்டு சுனாமி மூட்டம் தான் நாங்கள் முதல் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அதுவும் எனக்கு கூடுதலாக எனக்கு இங்கே வந்தால் ஞாபகம் இல்லை. இன்றைக்கு நீங்களாம் எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன இங்கே தான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி. 2004ஆம் ஆண்டு எனக்கு அது இன்னும் ஞாபகம். அப்போ எனக்கு வந்து 5 வயசு. ஒரு நாள் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். சரியா, 5 வயசு 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் இப்போ போய் வந்து நிற்க இப்படி உங்களோட ரோட்டால் வந்து நிறைய பேர் எல்லாம் குளறி அடித்து கொண்டு போயினோம். கடல் கொந்தளிக்குது எல்லாரும் ஓடுங்கோண்டு. அம்மா அந்த காலத்து மறக்கவே இல்லை. அதுக்குள்ளே டிவியை கொண்டு வராக்களும் இருக்கணும், அதுக்குள்ளே உடுப்புகள் சாமானுகள். அப்போ இங்கே லேமாஸ்டர் ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே தான் நாங்கள் ஏறி இங்கே இங்கே வந்து இந்த பாதை தான் இப்படி எல்லாமே அப்படியான் இருக்குது. அப்படி இங்கே வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே தான் இருந்தது. இங்கே வந்து எங்களுக்கு சாப்பாடுகள், உடுப்பு துணிகள், சட்டி பானைகள் எல்லாமே தந்திருந்தேன். கொஞ்ச நாள் இங்கே இருந்த நாங்கள். நல்ல ஒரு பெரிய இடம். உள்ளுக்கெல்லாம் நல்ல பெரிய இடங்கள் இருக்குது. முதல் மேல் மாடி எல்லாமே இருந்த உள்ளுக்கு. இப்போ என்ன மாதிரி சரி. அப்போ அந்த நேரம் வந்து லே மாஸ்டரில் தான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்த நாங்கள். எங்கள்கிட்ட ஒரு லே மாஸ்டர் இருந்தது. எங்களோட உண்மைக்குமே எங்களோட ஃபேமிலி, அதாவது எங்களோட அம்மாக்கிட்ட ஃபேமிலியை வந்து 6 சகோதரர். அது வந்து எங்களோட மாமாட்ட இருந்தது. இப்போவும் இருக்கு அவர்கிட்ட 6 சகோதரம் அம்மாக்கிட்ட. அந்த 6 சகோதரம் பிள்ளைகள் இருக்கவே இடங்கான. இதுக்குள்ள ஊராக்கள் கூட அதுக்குள்ள வருது. அந்த நேரம் யார் வேறு வந்தாலும் தடுக்கவுமே இல்லாது. பாவங்கள் உயிருக்கு பயந்து வருது. அப்படி வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்த கோவம் அதுக்குள்ள பெரிய பெரிய டிவியில் ஆண்டான் டிவியில் எங்கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சுக்கொண்டு. ஏற்கனவே எங்களோட அம்மாவோட அப்பா வந்து அப்பைக்குள்ள வந்து ஏலாது. அவர் வந்து படுத்த படுக்க அவரை தூக்கி லேமாஸ்டர் இருக்கு. அந்த மனுஷன் இன்னும் கற்றுக்குது. என்ன விடுங்கோ நான் சாவப்புறேன், என்ன தூக்க வேண்டாம், என்ன விடுங்கோ நான் சாவப்புறேன். அந்த மனுஷன் எப்படியும் பெற்றது அப்புறம் விட்டுட்டு வரணுமோ அவரை தூக்கி அதுக்கு இருத்தி
ஒரு ஆள் கொண்டு எனக்கு யாரண்டு இப்போ தெரியும் பெரிய டிவி அது பழைய காலத்து டிவி என்னென்னா பின்னுக்கும் அப்படியே இடத்த பிடிக்கும் பெரிய புட்டி மாதிரி பழைய காலத்து சோனி டிவியோ அந்த பெரிய டிவி அதையும் கொண்டு வச்சு நாங்கள் எல்லாம் அப்போக்குள்ளே எனக்கு 5 வயசு நான் ஸ்கூலால் போய் வந்து உடுப்பெல்லாம் கலட்டிட்டு சுமார் சோட்ஸோடு நின்றேன் நான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கும் நான் அழுகையோண்டா இன்னும் அழுக குளிர் கட்டிச்சு கொண்டு ரோட்டு அழுக தான் அழுகு கொண்டு அப்புறம் என்ன செய்யண்டா அம்மா கிழங்குலாம் தூக்கில மாஸ்டருக்கு இருத்தி கொண்டு அப்போக்குள்ள நான் நினைக்கிறேன் எங்களோட தம்பியோ எங்களோட தம்பி போல அங்கட யாரோ அம்மாவுக்கு வயிற்றுல ப்ரெக்னென்ட் அம்மா அப்போ தம்பியா எனக்கு 2005 தம்பி பிறந்தேன் போல அம்மாக்கு ப்ரெக்னென்ட் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அம்மா தான் ப்ரெக்னெண்டாக இருந்தவா அப்போ அம்மாவுக்கு வந்து 2025 தம்பி தானோ தம்பி தான் அம்மா போய் கேட் பண்ணி எனக்கு தெரியும் அம்மா வயிறு இருந்தால் நம்ம அந்தரப்பட்டு அந்த சனத்துக்குள்ளே நெறிப்பட்டு எங்களையும் கூட்டி கொண்டு சட்டியாக கஷ்டப்பட்டு முதல் நாங்கள் வந்திருந்தது இந்த உபடத்தை வாசல்லாம் வந்து இருந்த நாங்கள் வாசலில் வந்து இருக்கக்குள்ளே சரியான கவலை எங்களுக்கு என்ன சொன்னால் எங்கே போகிறது என்ன நடக்க போகுது சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது அம்மாவுக்கு வந்து நிறைய யோசனை ஏன்னா நாங்கள் எல்லாருமே இப்போ மூத்த பிள்ளை நான் எனக்கே 5 வயசுண்டா எனக்கு கீழே இருக்கிறாக்களை பாருங்க எனக்கு 5 வயசு 2வது தங்கச்சிக்கு வந்து 4 வயசு அப்படி எல்லாருமே சின்ன ஆட்கள் அப்போ அம்மாவுக்கு வந்து சரியான கவலை என்ன செய்ய போகிறோம் கொள்ள போகிறோம் ஆனால் நான் அப்பைக்குள்ள இங்கே வந்த நான் எனக்கு தெரியாது எங்கட அப்பா அம்மாக்குன்ற ஊர் இதுதானே வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது எனக்கு அப்போ சின்னால் தானே தெரியாது இங்கே வந்திருக்கேக்குள்ள உண்மைக்குமே யார் அந்த உதவி செய்தவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை கடவுளுக்கு நான் சொல்லணும் அப்பேக்குள்ள உங்களுக்கு போடுறது கூட உடுப்பே இல்லை சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படி வந்தது உடுப்போலும் இல்லாமல் இங்கே வந்து போடுறதுக்கு உடுப்பு சின்ன பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு உடுப்பு அடுத்தது இப்போ இந்த அந்த நேரமெல்லாம் அந்த முட்டு வருத்தங்கள் அந்த என்னென்னு சொல்கிற வீசிங் வருத்தமா அந்த வருத்தக்காரருக்குலாம் இதில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் அவைக்கு மருந்து காய்ச்சல் வருத்தம் அப்படி இந்த வருத்தங்கள் கிளினிக் போனார்கள் எல்லாருக்குமே இதில் வந்து ஒவ்வொரு நாளும் மருந்து கொடுத்து போட்டு போகணும் அப்படி உதவியெல்லாம் செய்கிறது நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுண்டு அது என்னத்தை கேட்பேன் அப்படி ஓலை பாயில் எனக்கு ஞாபகம் இப்போ தான் கதை ஞாபகம் இருக்கு ஓலை பாயில் நான் புட்டு கொத்துவினேன் நிறைய ஆக்கலான புட்டு கொத்தி அந்த நேரமே பாவங்கள் ரச்சிக்கறியெல்லாம் சமைச்சு புட்டு ஒலை வச்சு காலமையில் பாண்டாடுறது அப்படியெல்லாம் சாப்பாடெல்லாம் தந்து பிறகு உண்மைக்கு சொல்லணும் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பெம்பலாக இருந்துச்சு காலஞ்செல்ல வந்து சேர்ந்துருந்து எல்லாரும் கலப்பினம் பேச போனாக்கள் பிறகு எங்களுக்கு வீட்டை போடுறோன்னு கவலை வந்துட்டுது இவ்வளோ பேரோட நின்றுட்டு திரும்ப வீட்டை போடுறதோன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ நீங்களும் இங்கே வந்து நீங்கள் இல்லை நீங்களும் எங்கே போனீங்க சரி போய் அப்புறம் இங்கே வந்து இருந்துட்டு பிறகு நாங்கள் அச்சோ எங்களுடைய அம்மாக்களும் ஓடவே தேவையில்லைங்க அங்கே ஆக்கள் பயப்படுத்தத்தான் அந்த ஏரியாக்களை எல்லாருமே வெளிக்கிட்டினோம் அப்போ பயத்தில் வீலும் வெளிக்கிட்டோம் எந்த கற்பனைண்டா இங்கே வந்திருந்தோம் அப்போ சரி எங்களோட வீடெல்லாம் விடிஞ்சிருக்குங்க எங்களோட வீடெல்லாம் விடிஞ்சு காணி அடையாளம் தெரிஞ்ச அளவுக்கு தண்ணி நிற்குமாகும் எங்களோட கற்பனை அப்படித்தான் உங்கள் இடமெல்லாம் இருக்குமாக்கும் சரி இனி என்ன செய்கிறது எங்களுக்கு எல்லாம் கஷ்டம்தானுண்டு பிறகு நாங்கள் இங்கே இருந்து எங்களுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன பள்ளிக்கூடம் கள்ளம் வந்துட்டு கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் இருந்துட்டு திரும்ப பள்ளிக்கூடம் அப்போ நான் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் உண்மைக்குமே எனக்கு வந்து இந்த இடம் நல்ல ஞாபகம் வந்துச்சுது ஆனால் முதல் இருந்த மாதிரியே இருக்குது ஆனால் கொஞ்சம் திருத்தி இருக்கணும் தான் ஆனால் இது வந்து காட்டுங்க முன்னுக்கு வந்து பார்க்க இப்படி கோயில் மாதிரி இருக்குது ஆனால் பின்னுக்கு வந்து பெரிய இடம் என்ன பின்னுக்கு வந்து நாங்கள் வந்து நின்ற காலத்தில் அப்படியே உள்ளுக்குள்ளாலையெல்லாம் மேல் மாடி இருக்குது படி வச்சு மேலே ஏறி போகிறோம் மேல் மாடியெல்லாம் இருக்குது அதுக்குள்ளேயெல்லாம் புறா எல்லாம் வந்து நிற்கும் நிறைய புறாக்கள் எல்லாம் நல்ல ஒரு ஞாபகம் இப்போ ஞாபகமாக இருக்குதுன்னு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் பழைய நினைவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த கோயிலும் வந்து உங்களுக்கு வந்து யாருக்கு தெரியுமன்றதை மறக்காமல் சொல்லுங்க கூடுதலாக வந்து எங்களோட வீடியோ பார்க்குறாக்கள் இந்த இடத்துல கூட இருந்திருப்பினம் வந்திருப்பினம் ஏன்னா அப்படியே நான் படித்த நர்சரியும் வந்து உங்களுக்கு காட்டுவேன் நான் அங்கே இருக்காதுல நான் படித்த நர்சரி அந்த டீச்சருக்கு பேர் வந்து ரோஹிணி டீச்சர் வந்து அங்கே தான் நான் படித்தேன் அதில் நர்சரி இருக்குது சாதிட்டு வாங்க அப்படியே இப்போ நினைவுகள் இருக்குது சரி சாத்திட்டு வாங்க உண்மைக்குமே இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாள் அடுத்தது வந்து அப்போ அங்கே கூட்டிக்கொண்டு போகிறீங்களா போமே சரி வாங்க சிறப்பாக போடுங்க எங்களோட லிதியா குட்டியோட உடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தலைக்கெட்டப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தானே சூப்பராமா சரி கதை வச்சாட்டும் இல்லை அடிக்க பண்ணி பேச பண்ணி சிறப்பாக போடுங்க லிதியா குட்டியோட ஜீன்ஸும் ப்ளவுஸும் எப்படி இருக்குது
எப்படி இருக்கு தலையெல்லாம் விரிச்சு விட்டு அப்பான விருப்பத்தின்படி எப்படி மொழியை வந்து அப்படியே விட்டுக்கிறேன் சரி வாங்க போவோம் வாங்க சு 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 சரி போடுங்க போ பா ஓலியில் எப்படி அப்படி ஒரு ரூட்டு பாய் இது எஞ்சிருங்க இது பாய் மேல் பெரிய ஓகே பாருங்க இது வந்து ஒரு பனையில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் நான் செய்திருக்கிறேன் என்ன பனையில் இருக்கிற அந்த குருத்தோலையை எடுத்து பின்னி ஓலையாக்கி அதை கட்டி கிடக்குது அப்படியே இந்த மட்டையை பாருங்க அப்படியே தென்னை மட்டை இல்லை பனை மட்டையை வெட்டி இப்படி அடித்து விட்டு கிடக்கு அங்கே பாருங்க மேலோலை குருத்தோலை இது அப்படி பனையால் இது கிடக்குங்க வடிதான் இருக்கு இல்லை நல்ல வடிதான் இருக்கு இதுயா வேற விருப்பம் இல்லை போல கிடக்கு நாங்கள் போவோம் வாங்க உள்ளதுக்குள்ளே பெருசா தூக்கி பிள்ளை சாப்பிட்டு கரண்ட் இல்லை மக்களே இன்றைக்கு காலையில் 9 மணிக்கு நின்றது நேரம் வந்து 5:30-6 மணி ஆகுதுண்ணா கரண்ட் இல்லை அப்படியே தான் இப்போ லைட் ஒன்றும் இல்லை ஏசி சரியான வைக்க என்ன சாப்பிடுவோம் பிள்ளை சாப்பிடுவோம் அப்படிங்கன்னு சொல்லுங்க பாப்பா சுட சுட ரோல் நாங்கள் அண்டைக்கு ஒருக்கா வந்து நாங்கள் இந்த கடைக்கு நாங்கள் அண்டைக்கு ஒருக்கா வந்து நாங்கள் எங்கே மெக்கி அண்டைக்கு நாங்கள் ஒருக்கா வந்து நாங்கள் பிடிச்சிருந்தது இந்த கடை ரெண்டு முகம் தெரியுதோ சந்தோஷம் நல்ல சந்தோஷம் அந்த விரும்புகிறாங்களுக்கு சந்தோஷம் சொல்லியிருக்கோம் என்ன நல்ல சந்தோஷம் அப்போ சாப்பாடு நல்லா இருக்கும் இது 100 ரூபாய் சாப்பிட சாப்பிடுவோம் ஓ அங்கே பெருசாக தான் தூக்கி வச்சு கடிச்சு விட்டீங்களா திதியா குட்டின்னு சாப்பாடு எனக்கு ஓய் அங்கே பாருங்க ஆளை கண்ணை பாருங்க என்ன பழம் சாப்பிடுவோமா சத்தம் விட மாட்டேன் உங்களுக்கு சந்தோஷம் நல்ல சந்தோஷம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரங்க செமினா சொல்லுமே சுட சுட ரோல் சாப்பிடணும் இன்றைக்கு வந்து நீங்கள் என்ன அப்பா அம்மா கிட்ட கூட்டிக்கணும் சந்தோஷம் அப்பா அம்மா கிட்ட நிறைய நாளாக போகணும்னு கேட்டிருந்தா இன்றைக்கு திடீர்னு தானே திடீர்னு தான் கூட்டிக்கணும் சரி சாப்பிடுங்க ரோலை சாப்பிடுங்க இன்னும் சூடாக இருக்கு ரோல் சரியான பசி போல எனக்கு பழஞ்சூர் நானே சாப்பிடாம மதியம் வந்து என்ன சாப்பாடுங்க வீட்டு இன்றைக்கு வீட்டு நல்ல கறி எப்படி ஊத்துறீங்க சூடு ஆறும் நண்டு இன்றைக்கு வந்து வீட்டு நல்ல நண்டு கறி வெங்காயம் வர உங்களுக்குமா உங்கள் எப்படி சாப்பிடாது அங்கே எனக்கு சோஸ் உண்மைக்குமே பிடிக்கா சரி சாப்பிடுங்க இல்லை குட்டிக்கு எப்படி தலையை நான் தான் முழுவாது பட்டு பிள்ளைக்கு குஞ்சம் கட்டாமட்டு தலை பறக்கு முழுவாது இல்லை லிதியா குட்டி முழுவாது நீங்கள் தலை அப்படி கட்டையில் அப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு யார் முழுவாது பிள்ளைக்கு அம்மா மகள் அப்பா மகள் தான் அந்த முடியும் அவள் இப்போ தானே முழுவா நான் தான் பார்த்துறேன் நான் மதியம் சமைச்சு கொண்டு வந்தேன் அப்பா கடைக்கு போட்டேன் இது என்ன செய்யண்ட பெப்பத்தில் வந்து தண்ணி எல்லாம் தலையெல்லாம் நினைச்சிட்டுது கொட்டை புளி அப்புறம் அம்மா பார்த்துட்டு விளையாட்டு தலை அப்படி விட்டது நல்லா சந்தோஷம் தஜ்ஜியை சாப்பிட சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு அம்மா அறியக்கூடாது சாப்பாடு உண்மைக்குமே பிறந்ததுக்கு ஒரு நாள் தலை கட்டலைன்னு சொல்லுவேன் இன்னைக்கு வந்து அப்பா முந்தி சொல்லுவேன் அப்படி தலை கட்ட சொல்லி நான் கட்டுறேன் இந்த தான் கட்டிக்கிறேன் அப்படி சொல்லுவோம் சாப்பிட்ற வல்ல பாருங்க உங்களையும் சாப்பிட தர்றாரு கடவுள் எழுதியா வெளியே பாருங்க யாருக்கு அந்த வெங்காயம் யாருக்கு அந்த வெங்காயம் பாருங்க மக்களே இது எனக்கு வெங்காயத்தை மட்டும் சாப்பிட தரடா வெங்காயம் சாப்பிடு தான் ரஜ்ஜி போட வச்சு அமௌண்ட் வச்சுக்க அது ரோல் தான் ரோல் கொண்டு வா அம்மா
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நாள், சந்தோஷமான நாள். இது வாரத்தின் முதலாவது நாள். ஸோ இந்த நாள் வந்து நாங்கள் எப்படி இந்த நாளை நாங்கள் அனுசரிக்க போகிறோமோ அதே சந்தோஷமாக, அதே ஒரு சமாதானமாக, அதே ஒரு வெற்றியாக வருகிற 6 நாட்களும் வந்து நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் என்ற ஒரு நன்றி உணர்வோடு தான் இந்த நாளுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஏன்னா இந்த நாள் வந்து கடவுள் மனுஷன் ஓய்ந்திருக்கும்படியாக, ஏன்னா அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்துட்டார். ஸோ அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவர்கள் நாங்கள் பாக்கியவான்கள். மேலே அதுதான் நாங்கள் வந்து எந்த நிலைமையிலே எண்ணிக்கொள்வோம் என. ஸோ அவரை அறிகிற அறிவு, அவருடைய அந்த அவர் நமக்கு செய்த காரியம் அதெல்லாம் நாங்கள் இணைக்கும் பொழுது மேலே நம்முடைய மனதுக்குள்ளாக இந்த நாட்களில் அவருடைய அந்த சிருஷ்டிப்பை நாங்கள் இணைத்து பார்க்குறோம். என எவ்வளவு நன்மையான காரியத்தை நமக்காக செய்தார். ஸோ எல்லாருடைய மனுஷருடைய வாழ்வில் எல்லோரும் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் வந்து ஒரு தேவைகள் மத்தியில் தான் இருக்கிறார்கள். என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனுஷர்களுக்கும் தேவைகள் இல்லை அன்றில் எல்லோரும் ஒரு தேவைகளோடு இருக்கிறார். ஆனாலும் வேதத்தில் சொல்லப்பட்டுதுன்னா அவருடைய பர்வதத்தில் என்ன தேவைகள் யாவும் சந்திக்கிறதவன், கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என அவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவன் காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறதுக்கு போதுமான அந்த விசுவாசம் தான் எங்களுடைய தேவைகளை சந்திக்க போது, எங்களை வழிநடத்த போகுது. அப்போ ஸோ ஒவ்வொரு விதமான தேவை, நிறைய விதமான தேவைகள் இருக்கும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு கவலை இருக்குது. இந்த பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு விதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை. லிதியா குறித்து எங்களுக்கு என்ன கவலைகள் இருக்கு? லிதியா குறித்தா கவலை இருக்கா? இது பாருங்க, இது குறித்த கவலை இருக்கு. இது சந்தோஷம், இது சந்தோஷ குழந்தை. ஸோ அப்படி இல்லை, அவ குறித்து கூட ஒரு கரசனை இருக்கு, அவ குறித்து ஒரு கரசனை இருக்குது தானே, அப்படி இருக்கணும்ண்டு. ஸோ அதன் மத்தியில் கூட அதான் என்ன தேவைகள்ன்றது பிள்ளைகளுடைய திருமணங்கள் சரியான அது குறித்த ஒரு கவலைகள் இருக்கும். ஸோ என்னவா இருந்தாலும் அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்பதை வந்து நாங்கள் விசுவாசித்தா நிச்சயமாக நாங்கள் தேவனுடைய மகிமையை காணக்கூடியதாக இருக்கும் என்றதை கட்டாயம் வந்து நான் இதில் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எந்தளவு நாள் எங்களோட விசுவாசத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்கிறோமோ, அதை வல்லமையாக பலப்படுத்தி கொள்கிறோம், அதை நமக்கு ஒரு தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலியை நாங்கள் வைக்கவே கூடாமே. ஸோ அப்போ இன்றைய நாளுக்குரிய காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இன்றைய நாள் நாங்கள் 2 நாள் சில இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டோம். எழுதியா சந்தோஷம் தான் இன்றைக்கு? உண்மையாக சந்தோஷமா போகிறோம்? உண்மையாக சந்தோஷமா பிள்ளைக்கு? நல்ல சந்தோஷம் நல்ல இந்த உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தெரியல. அந்த லிதியா சந்தோஷம் வந்து கேட்டால் அவாவா சொல்லுவா நல்ல சந்தோஷம்ன்றா ஒரு வரும். அது அந்த இருதயத்தில் வர்ற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் மண்டவாக்குள்ளா வரும் சொல்லுவேன். என்ன நல்ல சந்தோஷம் என்ன பிள்ளைக்கு? ஸோ நல்ல சந்தோஷம் பா. எங்களுடைய வீடியோ இணைஞ்சு பார்க்குற மக்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. மேலே நீங்கள் அதை வேணுமென்றாக தொடர்ந்து அவதானிச்சு பாருங்க. மேலே எந்த ஒரு பக்கத்தில் அதை எங்களுடைய சேனலில் வந்து பார்த்து போல ஏதோ ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஒன்றதை கட்டாயம் வந்து ஆளுகை செய்யும். சில நேரங்களில் மனம் நொந்து போய் வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது கூட நம்ம எங்களுடைய சேனலில் வந்து சில காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தை தரும். எந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவரை நம்மோட கலந்து உரையாடி இருக்கிறார்கள். மேலே அதை நானும் நம்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய பேச்சும் நம்முடைய எதுவும் இல்லை, கடவுள் அந்த சமாதானத்தை அந்த சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை பார்க்குற உங்களுக்கும் கொடுப்பார் என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்காகவும் நாங்கள் எப்பொழுதும் வந்து பரிந்து பேசுகிறோம். ஸோ அவியானவருடைய சமாதானம் இருக்கும். என்ன ஸோ அப்போ என்ன முடியும்? இறங்கி வார். அவரை கூப்பிட்டு வந்துக்க கூட இந்த நேரம். அவர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? சரி, அவரை நாங்கள் கூப்பிடுறோம் இந்த நேரம். அவர் எங்க இருக்கிறார்?
இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிறாருன்றா நாங்களே அதை கூப்பிட்றோம். அன்பு நாவியானவர் இப்பொழுதே வாரம்ன்றதுக்கு என்ன அந்த ப்ரெஸ் அந்த கடவுளோட ப்ரெஸ் நம்ம அந்த வழி நடத்தல் வந்து கட்டாயம் தேவை. அப்போ அதுக்காக தான் நாங்கள் அதைத்தான் கூப்பிடுறது தான் அவர் நமக்குள்ளாக தான் இருக்கிறார். என்ன இல்லையா? ஸோ சந்தோஷம் நாங்கள் ஸோ இப்படி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. எங்களோட வீடியோ பார்த்து எங்களை லைக் பண்ணுற உறவுகளுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லுவோம். என்ன நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ. நன்றி. பாய்.